ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜிப்ஸி வந்து நம்ம ஒரு பஞ்ச் அளவு குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் இன்றைக்கி கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கலர் காஞ்சதும் பாருங்கள் 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு குட்டி குட்டியாக பஞ்சு மாதிரி கோர்க்கறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு இந்த மாதிரி பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு சாதாரணமாக நம்ம பூ கட்டுற நூலில் இந்த மாதிரி பாருங்கள், நான் இன்றைக்கி உள்ளன் நூல் எடுத்துருக்கிறேன். பூ கட்டுற நூலில் இந்த மாதிரி 2 சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சால் இந்த மாதிரி பாருங்கள், பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 2 முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், அதையும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 முடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் நம்ம ஜிப்ஸியோட காம்பு எல்லாமே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 இடத்துல கோல்டு கலர் ஜிப்ஸி வர மாதிரியும் 5 இடத்துல பெட்டல்ஸ் வர மாதிரியும் கோர்த்து எடுக்க போகிறேன். அது எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நம்ம ரெட் கலர் ரோஸோ இல்லை பிங்க் கலரோ நம்மளுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இது நம்ம எல்லோ கலர்லலாம் வச்சு கோர்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ரெட் கலர் ரோஸ் எடுத்துக்கிறேன். ரோஸோட சென்டரில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துருங்க. அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க கோர்க்கிறதுக்கு. அதில் ரெட்டையாக பூ கட்டுற நூலையே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோட கடைசி பக்கமாக நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டுட்டு நம்ம ஜிப்ஸியோட காம்போ இல்லை ரோஸோட காம்போ இல்லை சின்ன ஏதாவது குச்சோ வச்சு இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சால் கட்டிக்கலாம். இல்லைனா முன்னாடி சொன்ன மாதிரி கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இறுக்கமாக 2 முடி போட்டுக்காங்க. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை கட் பண்ணிடலாம். அடுத்து பெட்டல்ஸ் மடித்து கோர்க்கும் போது மட்டும் வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ இல்லைனா இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ ஏதாவது இந்த மாதிரி ஊசி வந்து குத்தி வச்சிடலாம். குத்தி வச்சுட்டு ரோஸ் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பக்கமாக ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்து வெளிப்பக்கமாக ஒரு மடி மடிச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஊசியில் சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். இதே மாதிரி கோர்க்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சுருட்டி சுருட்டி கோர்க்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் ரெடி பண்ணி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்பக்கமாக ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்து பாருங்கள் பெட்டல்ஸோட 2 சைடு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி சென்டராக பார்த்து ஒரே அளவுகளோட கோர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பெட்டல்ஸ் எங்கேயும் கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி உள்பக்கமாக ஒரு மடி மடித்து அடுத்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி உள்பக்கமாக ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுக்கலாம். அடுத்து சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பெட்டல்ஸையும் கோர்த்துக்கலாம். அடுத்தடுத்து கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரே கையிலேயே ஊசி பிடிச்சிக்கிட்டு பெட்டல்ஸை மடித்து கோர்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லையோ ஸ்பாஞ்சிலையோ ஏதாவது ஊசி இறங்குற மாதிரி இந்த மாதிரி கம்மியாக குத்தி வச்சுட்டு நம்ம கோர்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம பாருங்கள் நூலில் நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கங்க. அவ்வளோதான் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லேயர் கோர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் 2 லேயர் இந்த மாதிரி கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்தும் போது ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூ பக்கத்தில் பாருங்கள் இப்போ கோர்த்ததோட முதல் பூ ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி நெருக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நகர்த்தி விட்டுட்டு அடுத்து நம்ம ஜிப்ஸி கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஜிப்ஸி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நூலில் கட்டி வச்சோம் இல்லைங்களா, நூலுக்கும் ஜிப்ஸியோட பூக்கும் இந்த சென்டரில் காம்பில் வர மாதிரி இந்த மாதிரி கிளையாக இருக்கும். அதோட சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 4 பீஸ் வர மாதிரியும் கோர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 5 பீஸ் வர மாதிரியும் கோர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். பெட்டல்ஸ் 4 லேயர் கோர்த்துட்டு ஜிப்ஸி வந்து 1 லேயர் கோர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 இடத்துல ரோஸ் பெட்டல்ஸ் வர மாதிரியும் 4 இடத்துல ஜிப்ஸி வர மாதிரியும் கோர்த்துருக்குறேன் பாருங்கள். இந்த அளவு கோர்க்கும்போது ஒரு பிரைடல் வேணி ரொம்ப அழகாக ரெடி ஆயிரும். நம்ம கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நூல் விட்டுருங்க ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். இல்லை அப்படின்னா கட் பண்ணிடுங்க. நம்ம சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட்டாக முடி போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு முடி மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதோட ஹோல்ஸில் இந்த மாதிரி குச்சோ இல்லை ஜிப்ஸியோட காம்போ ரோஸ் காம்போ ஏதாவது இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2-3 முடி நல்லா இறுக்கமாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த சைடு கொஞ்சம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை கட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியும் பின்னாடி இந்த மாதிரி நூல் விட்டுருங்க. அப்படி இல்லைனா சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூலெல்லாம் ஒட்டி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும்.